இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த நாளிலும் கூட உங்க வாழ்க்கையிலே அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுடைய கவலைகளை பார்க்கிற தெய்வம் உங்களுடைய சூழ்நிலைமைகளை மாற்ற வேண்டுமானால் உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவரே உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களை நன்றாய் அறிந்திருக்கிற தகப்பனாயிருக்கிறார். நீங்கள் என்ன காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த கவலைகளில் இன்று உங்களை விடுதலையாக்கும்படியாக, கவலைப்படுத்துகிறதான பாரங்களை உங்களை விட்டு அகற்றும்படியாக ஆண்டவர் உங்களை நேசிக்கிற தகப்பனாயிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்னும் கடன் பாரங்களை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு ஒடுங்கி போயிருக்கலாம். இன்னும் சொல்ல போனால், எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே, அநேக வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறதே, வயதாகி கொண்டிருக்கிறதே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்னும் சொல்ல போனால், உங்களுக்கு நேரிடுகிற பிரச்சனைகளை பார்த்து, உங்களுக்கு நேரிடுகிற பல துன்பங்களை நினைத்து, துயரங்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் உங்கள் கவலைகளை நீங்கள் வகிக்கும் பொழுது கவலைகளில் என்று உங்களை ஆண்டவர் விடுதலையாக்குவார். உங்களை ஒடுக்குகிற, உங்களை உபத்திரவப்படுத்துகிற, உங்களை நெருக்குகிற, உங்களை அழ வைக்கிற, உங்களை பாரப்படுத்துகிற என்ன கவலையா இருந்தாலும் உங்களை விட்டு நீங்கி போய் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படுகிற காரியங்களை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவர் அந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த நேரத்திற்காய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கவலையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு ஆண்டவர் இறங்குங்கப்பா. என்ன கவலையா இருந்தாலும் இருதயத்தை விட்டு அதை அகற்றி போடும் ஆண்டவர். இருதயத்தில் இவளை வாட்டி கொண்டிருக்கிற கவலைகள், துன்பப்படுத்துகிற கவலைகள், அழுத்தி கொண்டிருக்கிற கவலைகள், நெருக்குகிற கவலைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.